இந்த லீவுக்கு என்ன பண்ண போற? அதுவா, நான் பிறந்து வளர்ந்து படித்த பள்ளியை பார்க்க போகிறேன். நல்லா இருக்கும். எந்த ஊரு? காஞ்சிபுரம். காஞ்சினா ஞாபகத்தில் வருவது காஞ்சினா பட்டு, பட்டுனா காஞ்சி. நீங்களும் வாங்க, எங்க ஊருக்கு போகலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேட. நேரம் 10 மணி ஆகுது, இன்னும் அந்த மனோவே காணும். கடன் வாங்கலாம். சாரி பாலு, ரொம்ப நேரமா நிக்கிறியா? ஆமா, உன்னை பற்றி தான் தெரியுமே, எப்பவும் லேட்டு. சரியான நேரத்துக்கு எப்ப வந்த இப்ப வரதுக்கு. உன்னை மாதிரியா? நீ கொடுத்து வச்சவன், ராசா வீட்டு கண்ணு குட்டி. எல்லாமே உன்னை தேடி வரும். என்னை பாரு, எல்லாமே நான் தான் செய்யணும். கடைக்கு போறதுல இருந்து இதற்கு நடுவுல படிக்கணும். எனக்கெல்லாம் 80 மார்க் வாங்கினா போதும்பா. ஐயோ, எனக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும். பிரின்சிபல் கையில கோல்ட் மெடல், அவரோட கோல்ட் பென்னும் வாங்கணும். கோல்டு மெடல் வாங்கலாம், கோல்டன் பென் வாங்குறது ரொம்ப கஷ்டம். எல்லா பாடத்திலையும் 100க்கு 100 வாங்கணும். அப்பா, ஆள விடு, உன் கனவே நனவாகட்டும். என்ன மனோ, பாலு, எப்போ வந்தீங்க? இவன் இன்னொருவன். இவனுக்கும் நேரத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆமாம், எந்த ஒரு லட்சியமும் இல்லை, எல்லாமே அலட்சியம்தான். ஆமாம், எனக்கு உங்களை போல பெரிய லட்சியம் எல்லாம் இல்ல. நம்ம வாழ்க்கை ஒரு சுதந்திர வாழ்க்கை, பறக்கும் பறவை போல. நேற்று என்பது கையில் இல்லை, நாளை என்பது பையில் இல்லை, இன்று மட்டுமே உந்தன் கையில். இதுதான் நம்ம வாழ்க்கை. படித்தோம், பாஸ் பண்ணோம், அவ்வளோதான். மீதி எல்லாம் அப்புறம். அப்பா, சுதந்திர பறவை, உன்னை மாதிரி ஒரு லட்சியம் இல்லாம என்னால இருக்க முடியாது. எனக்கு நேரமாகிறது, நாளே பார்ப்போம். ஆமாம், காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. வா, வேலையை பார்ப்போம். சரி சரி, இன்னைக்கு சாயங்காலம் கிரிக்கெட் மேட்சுக்கு வந்துடுங்கடா. பார்க்கலாம். இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடுங்க. எதுக்கு? டாஸ் வின் பண்ணா பேட்டிங்கா இல்ல போலிங்கா? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். என்ன மனோ, இன்னமும் மாறவே இல்ல? எத்தனை வருஷம், அவ்வளவு நேரமடா. ரொம்ப பிஸி போல. ஆமா, உன்ன மாதிரி எல்லாம் என்னால முடியாதுப்பா. பார்த்தியா, அதே மனோ, உன்னை பார்க்க போறேன் என்ற மகிழ்ச்சியில் நாளா தூங்கவே இல்ல. கேட்கவே நல்லா இருக்கு. எனக்கு அப்படிதான் இருந்தது. கவலைப்படாத, இனிமே இங்கதான். நல்லது. சரிடா, இப்போ உலகமே மாறிடுச்சு. எல்லாமே புதிய புதிய கண்டுபிடிப்புகள். ஆமாம், இந்த கண்ணாடி மாதிரி. இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடங்க. டே முத்து. ஆமா, அதே முத்தை தான், அதே விளையாட்டு முத்துவேல் தான். நேற்று என்பது கையில் இல்லை, நாளை என்பது பையில் இல்லை, இன்று மட்டுமே உந்தன் கையில். 70 வருடம் ஆனாலும் இவனோட பழக்கம் மாறவே மாறல. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கூடவே பிறந்தது. இந்த கண்ணாடி போட்டா நம்ம எந்த காலத்துக்கும் போய் பார்க்கலாம். அப்ப நல்லதொரு அமைதியான இடத்தை பார்க்கலாமா? போய் பார்க்கலாமே. கைப்படி போகலாம். இந்த ஆண்டு நல்ல மழை பெய்யுது, பயிரும் நல்லா விளைஞ்சிருக்கு. ஆமாம், எங்கே பார்த்தாலும் பசுமைதான். நாளெல்லாம் உழைச்சிட்டு இருக்கோம், சற்று சோர்வாக இருக்கு. ஒரு அருமையான இடத்துக்கு போகலாமா? அப்படின்னா எங்க போறது?
ஒரு சில இடத்தை நினைத்தாலே அமைதி பிறக்கும். ஒரு சில இடத்துக்கு போனாதான் அமைதி கிடைக்கும். போன வருடம் போனோமே, அங்கே போகலாமா? ஆமாம், அதுவும் நல்ல யோசனை. அந்த கருணை இளம் தொடங்கி இந்த வருடத்தோடு 25 வருடமாகிறது. ஆமாம், என்ன சாதனை பண்றாங்க. பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்பது வாழ்க்கை அல்ல. வந்த நோக்கம் அறிந்து வாழ்ந்த வாழ்க்கை பிறக்கும் நல்லதொரு விளைச்சத்தை தரும் வாழ்க்கையே நல்ல வாழ்க்கை. சரி, வா போய் பார்ப்போம். இதோ காலை தூதாகி மிளிரும் ஒளியே, இதோ தங்கத்தீயாகி விரியும் ஒளியே. அடடே, எல்லாம் என்ன மகிழ்ச்சியா இருக்கீங்க போல. நாம எல்லாம் ஒரே குடும்பமாக அன்பும் மரியாதையும் கொண்டு ஒருவருடன் ஒருவர் இணைந்திருப்பதே இந்த இடத்தின் மகிமை. சரி, நேற்று கற்றுக்கொண்டதை யாராவது சொல்ல முடியுமா? எதையும் நினைப்பால் அல்ல, உழைப்பால் மனிதன் தன் விதியை மாற்ற முடியும். எவரும் தாம் விருப்பப்படி நடப்பது சுதந்திரம் அல்ல. அவர் செய்ய வேண்டியதை நல்ல வழியில் செய்வதுதான் சுதந்திரம். விழிப்புணர்வுடன் வாழ்வதே உண்மையான சாதனை. அன்பும் பண்பாடும் உடையவர்கள் எங்கே சென்றாலும் மகிழ்ச்சியை பரப்புவார்கள். அதிகரிக்கும் வசதிகளுக்கு மத்தியில் மகிழ்ச்சி குறைவதே மனித வரலாற்றின் சோகம். மனதில் தேவையற்ற ஆசைகள் குறையும் போது அங்கே தானாகவே சுதந்திரமும் ஆனந்தமும் பிறக்கிறது. ஆஹா, எல்லோரும் நன்றாக சொன்னீர்கள். இவைகளை வாழ்வில் நடைமுறைப்படுத்தினால் வாழ்க்கை உயர்ந்ததாகும். கடைசியாக நமது எண்வகை கடமைகளை சொல்லுங்கள். நல்ல எண்ணம் வளர்த்தல், நல்ல நம்பிக்கை, நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல சிந்தனை மற்றும் நல்ல நோக்கம். மிக்க மகிழ்ச்சி. நாம் எல்லோரும் மாலை சந்திக்கலாம். காதி காக்கியதேனும் திரை போட்டட. அட வாங்க பச்சைமுத்து, போன வருடம் பார்த்ததற்கு இந்த வருடம் நல்ல தெளிவாகவே இருக்கீங்க. ஆமாம், எல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறியது. நான் யார் என்பதை தெளிவுபடுத்தினீர்கள். என் மாற்றத்தை பார்த்து என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்க்கை தெளிந்த நீரோடை போல உள்ளது. ஆஹா, மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் சற்றே ஓய்வெடுத்து மாலையில் தியானத்தில் கலந்து கொள்ளுங்கள். அப்படியே ஆகட்டும். உலகில் கொஞ்சம் உயிர் மீண்டிடாதோ. நல்லதொரு அனுபவம், நமக்கு ஒரு நல்ல படம் கிடைச்சது. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. அடுத்தது சொர்க்கத்தை பார்க்கலாமா? அதுவும் நன்றாக இருக்கும். கையை பிடி, போகலாம். ஒரு புது விடியல் மீண்டும் உதிக்காதோ இங்கு. என்னது எது அவசர கூட்டம்? தெரியவில்லையே. அரசர் வந்தால்தான் தெரியும். என்னமோ பார்ப்போம். அரசர் வரைக்குள் ஏதாவது விடுகதை சொல்லேன். விடுகதையா? ஆமா. சரி, உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம், அது யார்? ஒழுங்கான நீதிபதி தராசு. அது மேலே மேலே செல்லும், ஆனால் கீழே வராது, அது என்ன? அதுவா, எனக்கு தெரியலையே, நீயே சொல்லு. உனக்காவது தெரியுமா? மேலே மேலே செல்லும், ஆனால் கீழே வராது, மனிதன் ஒரு வயசு. சரியான விடை. அடுத்தது, பிறந்த இடத்திலிருந்து ஓடிக்கொண்டு இருக்கிறான், ஆனால் அவனுக்கு நடக்க தெரியாது, அவர் யார்? அது எல்லாருக்கும் தெரியுமே, உலக சாதனையாளர் உசைன் போல்ட். இல்லை, அவனுக்கு நடக்க தெரியும். அப்ப அவன் மனிதன் அல்ல, ஓடுகின்ற நதியாக இருக்குமோ? சரியான விடை. ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட
ராஜகம்பீர ராஜ குலதிலக கிருஷ்ணதேவராயர் பராக் பராக் பராக். மந்திரியாரே, அவையோரே, எல்லோரும் நல்லமா? ஆம் அரசே. நன்று நன்று. நான் சிறு வயதில் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது உலகிலேயே அதிக அழகும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய இடம் அது என்னவென்று கேட்டபோது அதுதான் சொர்க்கம் என்றார்கள். என்னது சொர்க்கமா? அந்த சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்று உங்களில் யாருக்காவது தெரியுமா? எங்களுக்கா அரசே? யோசிக்கிறேன். மார்ஸுக்கு போனால் பார்க்கலாம் அரசே. அரசே, இவர்கள் உங்களை குழப்புகிறார்கள். எனக்கு அந்த இடம் தெரியும். ஆனால் எனக்கு சிறிது அவகாசமும் 1000 பொற்காசுகளும் தேவைப்படும். சரி, அப்படியே ஆகட்டும். ஆனால் 2 மாதங்கள் தான் அவகாசம். அதற்குள் நீங்கள் சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இல்லையெனில் அதற்குரிய தண்டனை வழங்கப்படும். அப்படியே ஆகட்டும் அரசே. இத்துடன் இன்றைய சபை கலைகிறது. எத்தனை சந்தோஷம் தினமோ கொட்டுது உன் மேல, நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும் ஒன்னால. நீ சிந்தர கண்ணீரும் இங்க நிரந்தர இல்ல, இது புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆள. கண்ண கட்டிக்கிட்டு எல்லாம் இருட்டுன்னு நீ கூவாத, வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வாழாத. என்னப்பா ஆஹா ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த இடம். நம் ராஜ்யத்தில் இப்படி ஒரு அழகான இடத்தை இதுவரை பார்த்ததே இல்லையே. உண்மையிலே தன்னாலி அறிவாளிதான். என்ன சொல்றீங்க அரசே? அவர் உங்களுக்கு சொர்க்கத்தை தானே காமிக்கிறேன் என்றார். இது சொர்க்கமே இல்லை. என்ன தன்னாலி, எங்கே அந்த சொர்க்கம்? அரசே, நான் கொடுத்து அனுப்பிய முக்கணுகளே சாப்பிட்டீர்களா? ஆமாம், சாப்பிட்டேன். இன்னொரு ருசி நன்றாக இருந்தது. ஆனால் தாங்கள் சொர்க்கத்தை காட்டுகிறேன் என்று சொன்னீர்களே. இந்த இயற்கை, பசுமையான மரங்கள், சுத்தமான காற்று, தூரல் போல விழும் மறைச்சாரல், சுவையான கனி வகைகள், இவைகளை விட சொர்க்கம் பெரிதா? இறைவன் சொர்க்கத்தை விட மேலான இந்த பொருட்களை அளித்திருக்கும் போது நாம் ஏன் காணாத சொர்க்கத்தை தேட வேண்டும்? ஆமாம், அதுவும் சரி. ஆனால் நான் கொடுத்த பொற்காசுகள் என்ன வயிற்று? அதுவா அரசே, நம் விஜயநகரமும் இது போல இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நல்ல விதைகளையும் மரக்கன்றுகளையும் வாங்கி பயிர் செய்ய சொல்லியிருக்கிறேன். இன்னும் சில வருடங்களில் இது போல நம் விஜயநகரமும் மாறிவிடும். உங்களுக்கே தெரியும், நாம் செய்வது நம்மோட முடிந்து விடக்கூடாது. அது நாம் காலம் தாண்டி எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நன்றாக சொன்னாய். அதுவும் நல்ல சிந்தனை. அப்படியே ஆகட்டும். நல்ல தெளிவான பதில். நன்றாக இருந்தது. அடுத்தது நம் வருங்காலத்தை பார்க்கலாமா? போய் பார்க்கலாமே. கைப்படி போகலாம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. என்ன அஸ்வினி, ரொம்ப ஜாலியா இருக்க? என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? எப்பவும் உன் அப்பாவோட தானே வரவ? அப்பெல்லாம் ஒன்னும் தெரியாத வயது உதவி தேவைப்பட்டது. இப்பெல்லாம் பட்டனை தட்டினாலே வண்டி தானாகவே ஓடுது. அப்போ சுதந்திர பறவைன்னு சொல்லு. கிட்டத்தட்ட அப்படிதான். நம்ம பாரதியார் இருந்திருந்தால் மிகவும் பெருமைப்பட்டிருப்பார். என்ன ஒரு வளர்ச்சி! எல்லா துறையிலையும் பெண்களின் முன்னேற்றம், சம இட ஒதுக்கீடு,
அன்றைக்கும் இன்றைக்கும் நல்ல மாற்றம். ஆமாம், அதற்கு சிறந்த உதாரணம் ஹார்வர்ட் ஸ்கூலில் முதுகலை பட்டம் வென்ற நம் அஸ்விதா. என்னென்ன தருவாய் என் சின்ன உலகமே நான் கேட்கிறேன். இன்னும் என்னென்ன பொழிவாய் செவ்வான சிதறலில் நான் போகிறேன். என் வாழ்வை செதுக்க வாய்ப்பொன்று கிடைக்க என் குட்டை விட்டு கொஞ்சம் விண்ணில் பறக்க. என் வாழ்வை செதுக்க வாய்ப்பொன்று கிடைக்க என் குட்டை விட்டு கொஞ்சம் விண்ணில் பறக்க. ரெக்கை துளிர்த்த பச்சை கிளி, இனிமேல் நான் தான் கற்றின் மொழி. வேறு வேறு ஒரு தீ, வணக்கம் வணக்கம் வணக்கம். நம் பள்ளியின் நிறைவு ஆண்டு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் பாரதியாரின் அன்று கண்ட கனவு நிறைவேறியதா? குறிப்பாக பெண்களின் முன்னேற்றம், பெண்ணுக்கு விடுதலை என்று இங்கு ஒரு நீதி பிறப்பித்தேன். அதற்குரிய வெற்றி கேளீர். மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மனையாளும் தெய்வமன்றோ மதிக்கட்டீரே. விண்ணுக்கு பறப்பது போல் கதைகள் சொல்வீர், விடுதலை என்பீர், கருணை வெள்ளம் என்பீர். பெண்ணுக்கு விடுதலை நீரில்லை என்றால் பின் இந்த உலகிலே வாழ்க்கை இல்லை. அவர் இன்று நம்முடன் இருந்திருந்தால் மிகவும் சந்தோஷம் பட்டிருப்பார். ஆம், கவிதையின் வாயிலாக நம்முடன் தான் இருக்கின்றார். வா, அதையும் பார்ப்போம். வேறு வேறு ஒரு தீ, அவளுக்கு ஒரு தீ, வேறு வேறு ஒரு தீ. வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான். காணிரல் வளரும் மரமெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான். விண்ணில் தருகின்ற மீனெல்லாம் நான், வெட்ட வெளியின் விரைவெல்லாம் நான். மண்ணில் கிடக்கும் பொழிவெல்லாம் நான், வழியினுள் ஒழிவெல்லாம் நான். கம்பனை சேர்த்து காவியமெல்லாம் நான், கார்கர் தீட்டு உறவெல்லாம் நான். வியக்கின்ற மாத கோடம் எழில் நட்கர் கோபுரம் யவனே நான். அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதல் சோதி நான். அச்சம் தவிர ஆண்மை தவறேன், இளைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன், உடலினை உரரிசை ஊன்மிக விரும்பு என்னோர் துயர்வு ஏறப்போல் நட ஐம்பொறி ஆட்சிக்குள் ஒற்றுமை வலிமையாம் ஓய்தல் ஒளி ஔதடங்குலை. வேறு வேறு ஒரு தீ, அவளுக்கு ஒரு தீ, வேறு வேறு ஒரு தீ. மிகவும் அருமை. நாம் எதில் அதிக கவனம் செலுத்துகிறோமோ அது தானாகவே நம்மை வந்தடைகிறது. இப்படித்தான் பல அறிஞர்கள் படைப்பாளிகள் தோன்றினார்கள். எவரையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே. ஒரு நாள் அவர் பட்டமாய் பறப்பார். அடுத்து நம் அரசு பள்ளியில் படித்து பல சாதனைகளை புரிந்த மாணவர்களுக்கான விருது. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். முதலில் பல உதவிகளை ஏழை எளியோர் என பாராமல் உதவி செய்யும் நம் அஸ்வினி அவர்கள்.
இவள் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா என அழைக்கப்படும் சரோஜினி நாயுடு போல வர வேண்டும். அடுத்தது தன் குரலால் எல்லோர் மனதையும் இனிமைப்படுத்தும் குரல் அழகி பல்லவி அவர்கள். இவளும் இன்னும் ஒரு சின்ன குயில் சித்ரா போல வர வேண்டும். சிறந்த கல்வியாளருக்கான விருது நம் மனோ அவர்கள். இவன் இன்னும் ஒரு சர் சி.வி. ராமன் போல வர வேண்டும். தன் உழைப்பால் வளர்ந்து பலருக்கும் வேலை கொடுக்கும் பாலு. இவன் இன்னும் ஒரு டி.வி. சுந்தரம் போல வர வேண்டும். கடைசியாக இவருக்கு எத்தனை திறமை இருக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை. ஒரு அரிய கண்டுபிடிப்பு விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ். இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது நம் முத்துவுக்கு இந்த கோல்டன் பென். இன்னும் ஒரு APJ அப்துல் கலாம் போல வர வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அவரவர் வழியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மிக்க நன்றி அம்மா. என் வாழ்க்கையின் அற்புத ஒளியே இந்த பள்ளிதான். குறிப்பாக உங்களின் ஊக்கம். சிலரின் வாழ்க்கையில் இருளை அகற்றும் ஒளியாயிருங்கள் என்ற வாக்கியம் எப்பொழுதும் ஒரு ஊக்கமாக இருந்தது. இந்த கண்ணாடியை கண்டுபிடிக்க காரணமே உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இருந்த இடத்திலேயே உலகத்தை பார்க்க வேண்டும், குறிப்பாக ஏழை மக்கள். அதுதான் என் கனவாகவும் லட்சியமாகவும் இருந்தது. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருவர் திருப்பு முனையாக இருந்திருக்கிறார்கள். முதலில் நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி தம் கவிதைகள் மூலம் பல விடுதலை புரட்சியை எழுப்பிய மகாகவி பாரதியார். தமிழுக்காக நெடுநாள் வாழ நெல்லிக்கனியை தான் 9 விட அவ்வைக்கு கொடுத்த அடியமாள். அறத்தின் சிறப்பை வலியுறுத்திய நம் திருவள்ளுவர். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வால் அறிவன் நற்றால் தோழாள் எனன். கல்வி வெறும் அறிவை வளர்க்கும் கருவியாக மட்டும் இருக்கக்கூடாது, அதனையும் தாண்டி மற்றவருக்கும் பயனுள்ளதான ஒரு திருப்பு முனையாக இருக்க வேண்டும். நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்டு சிங்கங்களே, நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள்.